வெல்கம் பேக் டு சுதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ஒரு சூப்பரான ரெசிபிங்க. அதுவும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம ஹார்லிக்ஸ் வீட்டிலேயே பண்ண போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஹார்லிக்ஸுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1 கப் கோதுமை எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1 கப் கோதுமையை நல்லா வறுத்துக்க போகிறோம். இந்த கோதுமையை நீங்கள் முளை கட்டி கூட எடுத்துக்கலாம். ஊற வச்சுட்டு ஒரு 2 நாள் முளை கட்டினீங்கன்னா கட்டிடும். அதுக்கப்புறமா கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம். நான் நார்மலாக அப்படியே வறுத்து சேர்க்க போகிறேன். ஸோ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது குழந்தைங்க மட்டும் கிடையாதுங்க, பெரியவங்கள்லேருந்து யார் வேணாலும் இந்த ட்ரிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஹெல்த்தியான விஷயங்கள் தான் நம்ம போட போகிறோம். இதுக்கு 1 கப் கோதுமையை நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு. ஸோ பெரியவங்க குடிக்கிற மாதிரி இருந்தால் இதில் நீங்கள் ஒரு 1/4 கப் பார்லி மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை சின்ன பசங்களுக்கு கொடுக்க போகிறோம், ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஹார்லிக்ஸு, பூஸ்ட் இதெல்லாம் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே அந்த நார்மலாக வெளியில் வாங்குகிற ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எல்லாமே பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் அப்பப்போ போட்டு கொடுத்துக்கலாம். 1/4 கப் ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இந்த பாதாமையும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அப்புறம் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ, நான் இங்கே இந்த ஏலக்காய் ஃப்ளேவரில் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. இதையும் இப்போ நம்ம வறுத்தாச்சு. இப்போ நம்ம அரைக்கும் போது தான் ரொம்ப கவனமாக அரைக்கணுங்க. இதுக்கு இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நான் இதுக்கு பனங்கற்கண்டு சேர்க்குறேன். நீங்கள் பனங்கற்கண்டு இல்லை அப்படின்னா நார்மல் கற்கண்டோ இல்லை சுகர் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் நான் கொஞ்சமாக பார்லி சேர்க்குறேன். பார்லி எப்பயுமே நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அது நல்லா உடம்புல இருக்கிற கழிவு எல்லாத்தையுமே வெளியேற்றும். ஸோ அதுக்காக அதையும் நான் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். இது ஒரு 1/2 கப் அளவுக்கு பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா பவுடர் பண்ணிட்டேன். இதை பவுடர் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏலக்காய், பாதாம், முந்திரி, இதை எல்லாத்தையும் இதோடு சேர்த்து நீங்கள் நல்லா பவுடர் பண்ணிக்கணும். நீங்கள் தனியாக பவுடர் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப எண்ணெயாக பிரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பனங்கற்கண்டோடையும் நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோதுமையும் பார்லி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம தனியாக பவுடர் பண்ணிக்க போகிறோம். அதையும் பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கலக்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கோதுமையும் பார்லியையும் நான் போட்டுட்டேன். இப்போ அந்த நட்ஸும் பனங்கற்கண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பவுடரையும் சேர்த்துட்டேன். இப்போ இதோட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸோ மில்க் பவுடர் நீங்கள் வீட்டிலேயே கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பெருசாக இல்லைங்க. சும்மா பாலை காய்ச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வத்துற அளவுக்கு காய்ச்சிட்டு அது ஓரளவுக்கு ட்ரை ஆகும். அதை லேசாக காய வச்சுட்டு இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சக்கரை கொஞ்சம் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பால் பவுடர் ரெடி. ஸோ இந்த பால் பவுடரும் சேர்த்து இப்போ நல்லா கலந்துட்டேன். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சிட்டோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப்பு கோதுமை எடுத்தோம், ஒரு கால் கப்பு நட்ஸ் எடுத்தோம். அதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு மேலேயே நமக்கு ஹார்லிக்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பால் ஊற்றிட்டு சூடாக பால் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூனோ அல்லது 2 டேபிள் ஸ்பூனோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஹார்லிக்ஸ் எடுத்து நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிங்க. ரொம்ப அமிர்தமாக இருக்குங்க. இதில் ஏற்கனவே பனங்கற்கண்டு போட்டிருக்கோம், வேணும்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்மளே வீட்டில் சூப்பராக ஈஸியாக ஹார்லிக்ஸ் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் சுதிஸ்.